நான் உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன். 11வது மலர் மருந்து எலம், ELM, எலம். இதோட சாராம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்கள் கடமையை சரிவர செய்கிறோமோ என்ற சந்தேகம். அடுத்து செய்கிற காரியத்தில் திருப்தியின்மை. இந்த கேரக்டரை பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர். லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் உள்ளவங்க வந்து நிறைய 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 இருக்காங்க. இன்னைக்கு நாட்டில் நிறைய இருக்காங்க. இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே எதையும் நன்றாக திருந்த செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாக சீக்கிரமாவே சோர்ந்து போயிடுவாங்க. ஐயோ, நம்ம ரொம்ப அவசர அவசரமா வேலை ஆரம்பிப்போம், ஒரு வேலை ஆரம்பிக்க சீக்கிரமாவே சோர்ந்து போயிடுவாங்க. பெரும் பதவியில் இருப்பவர்களுக்கு திறமை மிக்கவர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் கடமையை சரிவர செய்யவில்லை என தோன்றும். தன்னம்பிக்கை இன்மை என்ன கூட கூறலாம். இதுதான் இங்க உள்ள முக்கியமான விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல பெரும்பாலும் இந்த கேட்டகரியில இருந்து இதுல யார் யார் வரான்னு பாத்தீங்கன்னா, டாக்டர்கள், கல்லூரி முதல்வர்கள், பிரின்சிபல், ப்ரொஃபசர்ஸ், இவங்க எல்லாருமே இந்த இதுல வருவாங்க. ஏன்னா உதாரணத்துக்கு இப்ப நான் யார் இப்போ என்ன மாதிரி வகுப்பு எடுக்கிறவங்க கூட நினைப்போம், நாம எடுத்து முடிச்ச பிறகு நம்ம நல்லா பண்ணணுமா இல்லையா, இன்னும் நல்லா பண்ணி தான் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வந்து பெரும்பாலும் இந்த எல்எம் கேரக்டர் வந்து எல்லாருமே உள்ளவங்களுக்கு இந்த எண்ணம் அவங்களுக்கு கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய 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 உண்டு. இது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு என்ன இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, தன்னம்பிக்கை குறைவா இருக்குன்னு நினைப்பாங்களே, உண்மையா உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைவுங்கிறது தற்காலிகமானதா அவரை தவிர நிரந்தரமானது கிடையாது. குறைந்த நேர உணர்ச்சி மூளையின் செயல்திறனை பாதிக்கிறது. அதுதான் அவங்களுக்கு காரணமா இருக்க தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இவங்களுக்கு எல்லாம் சாப்பிடுவதால் குறையின்றி திறமையாக தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவார்கள். அதனால எலம் நபர் என்பவர்கள் பெரும்பாலும் ரொம்ப வந்து ஆர்வமா இருப்பாங்க. நல்ல நல்லா செய்யணுன்ற ஆர்வத்தில் சீக்கிரமா சோர்ந்து போயிடுவாங்க. அவங்க தான் வந்து எலம் கேரக்டர். ஒப்பிடுதல் பாத்தீங்கன்னா, ஹார்ன்பீம். ஹார்ன்பீமோட அதனுடைய குணாதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேலையை எப்படி முடிப்போம் என்ற மலைப்பு. ஹார்ன்பீம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ நம்ம ஒரு வேலை கொடுத்துட்டாங்களா, ஐயோ இந்த வேலை எப்படிடா முடிப்போம் அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த பயம் வந்துடும் அவங்களுக்கு. அந்த மாதிரி கேரக்டர் ஹார்ன்பீம். இவங்க அந்த மாதிரி கிடையாது. என்னுடைய அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 40 வயது நிரம்பிய ஒரு பாதிரியார். அவரு என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு திருச்சியில கூட நான் வகுப்புகள் எடுத்திருக்கேன். நான் அந்த மாதிரி எடுக்கக்கூடிய நேரத்தில் திருச்சியில இப்ப அந்த இடம் அந்த பேர்லாம் சொன்னா அப்புறம் நாளைக்கு எல்லாரும் போய் ஆரஞ்சு கேட்க ஆரம்பிச்சிருங்க, யாரை ஒரு தேட வச்சிருங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு பாதிரியார், அவர் தான் நல்ல பொறுப்பானவர், ரொம்ப சின்சியர், ரொம்ப ஒரு நல்ல ஒரு அற்புதமான மனிதர். ஆனா அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இருந்தது. அவர் ஆஸ்மா ப்ராப்ளம் இருந்ததுனால அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ நம்ம நம்ம இந்த சர்ச்சு வேலையெல்லாம் நல்லா பண்றோமோ இல்லையோங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு எப்பவுமே இருந்து கொண்டே இருந்தது. ஆனா அவரு அந்த ஆஸ்மாக்கான மாத்திரை மருந்துகள் எல்லாமே எடுத்துட்டு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு வந்து மனதுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன இருந்து கேட்டீங்கன்னா, நம்ம நம்ம கடமையை நம்ம சரிவர செய்யல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல அவர் இருந்தார். அதை பத்தி ஒரு நாள் அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்றார். ஏன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மலர் மருந்துகளை பொறுத்தவரையிலே மருந்துகளை தேர்வு செய்ய போவது நீங்கள் இல்லை, நோயாளிகள் தான். திரும்ப திரும்ப நான் ஞாபகப்படுத்துறதுக்கு காரணம் நோயாளிகள் தான். அவர்கிட்ட பேசும்போது அவருக்கு என்ன தேவைப்படும் தெரிஞ்சது. அப்புறம் தான் அவருக்கு எலம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம். எலம் எப்படி கொடுக்க முடியும் அவருக்கு, அவர்கிட்ட சொன்னா அவர் ஒத்துக்குவாரான்னு தெரியாது. அதனால அவருடைய உதவியாளர் இருந்தார். அவர் நல்ல பழக்கம். அவர் தான் நமக்கு எல்லா வகுப்பும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. எல்லாம் வகுப்பு பண்ணவர். அவர்கிட்ட சொன்னேன், ஐயா இந்த மாதிரி அவருக்கு எலம் தான் கொடுக்கணும். இது என்ன பண்றீங்க, அவருக்கு வந்து அவர் சாப்பிடக்கூடிய தண்ணியில கூட அவர் கொடுத்துடலாம், டெய்லி காலையில தண்ணி குடிச்சா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஏற்பாடு பண்ணோம். பரவாயில்ல, கொடுத்த ஒரு 3 நாள்லயே அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட், நல்ல திறமையாயிட்டாரு. எனக்கு போன் பண்ணி பேசுறாரு, ஐயா இப்ப நான் என்னன்னு தெரியல, இப்ப முந்தி மாதிரி எனக்கு அந்த பழைய எண்ணங்கள்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. முந்தி தினம் நான் கர்த்தருக்கு ப்ரே பண்ணுவேன், நான் ஏதோ கடமை சரியா செய்யலைன்னா மன்னிச்சிருங்க கர்த்தர்னு ப்ரே பண்ணுவேன். இப்ப எனக்கு அந்த எண்ணமே என் மனதுல வரல அப்படின்னு சொன்னார். உண்மையிலே எல்லாம் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி என்பதை இதன் மூலம் உங்களுக்கு பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.